ஜெகநாதன் அவர்கள். தேர்தல் என்பது இங்கே நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு திருவிழா சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசியலமைப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கட்டமைப்புன்னு என்று பார்க்கிறோம். இங்கே நாம் தமிழர் ஏன் ஆட்சிக்கு வரணும்? அப்போ எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இங்கே அநேக கட்சி உண்டு. திராவிட கட்சி இருக்கு, தேசிய கட்சி இருக்கு, பொது உடைமை கட்சி இருக்கு, ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்கு, எல்லாவற்றுக்கும் கட்சி இருக்கு. ஆனா தமிழனுக்கு என்று ஒரு கட்சி இல்ல, தமிழன் தலைவனா இருக்கிறதுக்கு ஒரு கட்சி இல்ல. எங்க அண்ணன் இருந்தாரு, காங்கிரஸ்ல இருந்தேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் திராவிடத்துல தலைவர்களை ஏற்றுக்கொண்டு அவங்க பின்னாடி போனாரு. நாங்க நம்பணும். ஏன் நம்பணும்னா சில பேரை தமிழரை நம்பிட்டோம். ஆனா நாங்க சாவும் பொழுது எங்களுக்காக யாருமே வரல. நாங்க குவியல் குவியலா கொன்று குவிக்கும் போது நாங்க மட்டுமே அழுதோம். நீங்க யாருமே எங்களுக்கு குரல் கொடுக்கல. அப்போ உணர்ந்தோம், நம்ம நம்பனவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்திட்டோம். நம்ம நம்பி போய் ஒருத்தருக்கா நம்ம பேசணும், எல்லாம் நம்மளை காலை வாரிட்டாங்க, குழியில தள்ளிட்டாங்க. இனிமேலும் மற்றவர்களை நம்பினா நம்ம இனிமேலும் நம்ம உரிமையை பெற முடியாது அப்படின்றதான் நாம் தமிழர் கட்சி தோன்றினது. எங்க அண்ணனை பத்தி பேசினா நிறைய பேசலாம். ஏன்னா யாரோ ஒருவர் கட்சி ஆரம்பித்து அதை உருவாக்கி வளர்த்து கொண்டு வந்து அதில் எங்க அண்ணன் வந்து ஒரு வாய்ப்பு வரும்போது தலைவராகி கட்சியை கையகப்படுத்தி உருவாகி வரல. பணம் பொருளோ இல்ல பெரிய பின்புலமோ இருந்து இந்த கட்சியை நாங்க கொண்டு வரல. காலத்தின் கட்டாயம், சத்தியத்தின் மகன் எங்க அண்ணன் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது எங்களை பார்த்து எல்லாம் கேள்வி கேட்டாங்க, யார் யாரெல்லாம் தமிழர்? அந்த கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு வரும் பாருங்க ஒரு உள்ள கோபம். இவ்வளவு நாள் நீங்க இங்க இருக்கீங்க, எங்க நாட்டுல, எங்க இந்த ஊர்ல, எங்க மண்ணுல எல்லா வளங்களையும் எல்லா விதமான சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உங்களை நம்பி நாங்கள் பின்தொடர்ந்து வந்த எங்களை பார்த்து கேட்கிறீர்கள், யார் யாரெல்லாம் தமிழர்கள்? தமிழர்களுக்கு நீங்கள் தான் குத்தகை வாங்கி வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டீர்கள். அப்போது மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் எங்களை சரியாக அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கும் சேர்த்து நாங்க தான் கர்நாடகாவிலே அந்த காவிரி தண்ணீர் கேட்கும் பொழுது அவனுக்கு தெரிகிறது யார் யாரெல்லாம் தமிழர் என்று. அணையினுடைய நீர்மட்டம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு தெரிகிறது இவர்களுக்கு கொடுக்க கூடாது. அங்கே ஒரு 4 மரம் இருக்கிறது, அதை வெட்ட அனுமதி இல்லை, அந்த அரசு தடுக்கிறது. உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அப்போ அவர்கள் தண்ணீரை உயர்த்துவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை தமிழர்களுக்கு. நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு மட்டும்தானா? இங்கே மற்ற பிறமொழியாளர்கள் இல்லையா? எங்களை எப்படி நீங்கள் உருவகப்படுத்தினீர்கள்? இவர்கள் பிரிவினை அரசியல் பேசுகிறார்கள் என்று சொன்னீர்கள். அப்போது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பொழுதும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். எங்களை அடிக்கும் பொழுது நாங்க இதுவரைக்கும் எங்களுடைய உரிமைக்காக எங்களை அடிக்கும் பொழுது மற்றவர்கள் நாங்க அடிச்சிருக்கோமா? நீங்க சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்க இன்ன வரைக்கும் அன்பால ஒவ்வொருவரையும் அணைச்சு எல்லா பிறமொழியாளர்களும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்க உரிமைக்காகவும் அவங்களுடைய உடைமைகளுக்காகவும் பாதுகாப்பா இருந்திருக்கோம். ஆனா நீங்க எப்படி எங்களை சித்தரிக்கிறீங்க? இவர்கள் பிரிவினை பேசுகிறார்கள். சரி, பிரிவினை நாங்க பேசல, நீங்க சொல்றதா வச்சுப்போம். ஆனா உங்களுக்கான தண்ணியும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கான எல்லா விதமான உரிமை போராட்டத்திலையும் அண்ணன் தான் போறாரு. நாங்க எத்தனை வழக்கு வாங்கியிருக்கோம், எத்தனை வழக்கு வாங்கியிருக்கோம் நீங்க சொல்லுங்க. ஏன் நீங்க போராடி நீங்க இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வளங்களுக்காகவும் நிலங்களுக்காகவும் உரிமைக்காகவும் உணர்வா வந்து செய்ய வேண்டியதானே? ஏன் செய்யல? ஆட்சி அதிகாரத்தை உங்க கையில கொடுத்தமே, 50-60 வருஷம் நீங்க ஆட்சி ஆண்டீங்களே, நீங்க செஞ்சிருக்க வேண்டியது தானே? செய்யல, உங்களை நம்பணும்ல, நீங்க எதுவுமே செய்யல. அப்ப உங்க மேல ஏன் வழக்கு பாயல? எங்க அண்ணன் மேல 250க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கு, 250க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கு. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றேன்னா ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் இவர் கட்சி நடத்துறாரு. எப்படியா இது மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? இப்ப நான் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு வரேன், அப்ப தனித்துவமா நிக்கணும்னு சொல்லி 15 வருஷமா எந்த தேசிய கட்சியோடு எந்த மாநில கட்சியோடு கூட்டணி இல்ல சொன்ன மாதிரி இன்ற வரைக்கும் இருக்காரு. யார் பேசுவா? ஒரு கட்சி அருகது இருக்கா? ஒரு தலைவருக்கு அருகது இருக்கா? நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா?
நேத்து ஒன்று சொல்லுவாங்க, சூழ்நிலை வர மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து தேர்தல் கூட்டணி வேற சொல்றாங்க, வெக்கமே இல்லாம. நாங்க அந்த மாத்தி மாத்திலாம் சொல்ல, யாரோடும் கூட்டணி இல்ல, நாங்க தனித்து தான் நிற்போம். எங்கள் பயணம் எங்களுடைய கால்களை நம்பி, எங்க கனவு நாங்க தான் நிறைவேற்ற முடியும் தெரிஞ்சிச்சு. இதுதான் எங்க அண்ணனுடைய மாற்றம். இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா பாருங்க, எதுக்குமே நாங்க காசு தர மாட்டோம். வாக்காளர் வந்து வராங்கன்னா அவங்க வந்து இந்த மண்ணுக்கான, இந்த பகுதி மக்களுக்கான உறுதியா போராடி அவர்களை உரிமையை பெற்றுத்தர வேட்பாளர்களை தான் எங்க அண்ணன் தேர்வு செஞ்சிருக்காரு, படிச்சவங்களை தான் தேர்வு செஞ்சிருக்காரு. இதுதான் மாற்றம். பணக்காரங்களை, அது அரசியல் பின்புலம் உள்ளவங்களை, முக கவர்ச்சி உள்ளவங்களை அப்படிலாம் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறது இல்ல. இங்க வேட்பாளரா எங்களுக்கு எங்களுடைய ராதாகிருஷ்ணன் நகர் பகுதிக்கு வேட்பாளராக கொடுத்திருக்கிற ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆய்வறிஞர். அவங்க வந்து சுற்றுச்சூழல் என்ன மாசடையுது, என்ன மக்களுக்கு பிரச்சனை வருது, இந்த தீர்வுலாம் ஏற்கனவே அவங்க கொடுத்திருக்காங்க. எது மாற்றம், எது தேவை? ஏன் நான் இப்ப இங்க பேசுறேன்னா, மக்கள் அடிமை வச்சிருக்கான். இப்ப எல்லாம் பாக்குறாங்க, என்ன சொல்றாங்கன்னா கூட்டமே இல்லை, கூட்டமே இல்லைன்னா எப்படி இருக்கு, உங்களை நம்பி நாங்க போட்டோம்னா ஓட்டு வீணாயிடும். ஆமா, நீங்க போட்டவங்களாம் அப்படியே நாட்டை அப்படியே சிறப்பா செழிப்பாக்கி மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஓஹோன்னு ஆக்கிட்டீங்க. நீங்க போட்ட ஓட்டுலாம் இப்ப இங்க போட்டீங்கன்னா அப்படி பேசாதீங்கப்பா. ஒண்ணு நீங்க என்ன சொல்றீங்க, யாரும் சரியில்லை, நான் போட்டா ஓட்டு வீணாயிடும். அப்ப என்ன பண்ணலாம் சொல்லு? ஏன்னா ஒரு மாற்றம் வரணும்னா நம்ம வேற எதனா செய்யணும்ல. அப்போ ஒருத்தர் தொடர்ந்து உறுதியா நின்று சொன்ன மாதிரி நிக்கிறார்ல, இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் வந்து சரியான ஆளு, உண்மையான ஆளுன்னு நிரூபிக்க முடியும்? அவர் நிரூபிச்சுதான் இருக்காரு. போட்டா அதான் சொல்லுவாங்கல்ல, புற்றுநோயில 4 விதமான நிலைகள் இருக்கு, 3 நிலையை தாண்டிட்டோம். இப்ப கொடுத்தா கூட அந்த புற்றுநோயான இந்த ஊழல், லஞ்சம், இந்த மதம், சாதி, எல்லா விதமான இங்க இருக்கிற இக்கட்டு சூழ்நிலை, எல்லா வளங்கள் கொள்ள எல்லாம் முடிகிற சூழ்நிலை வந்தாச்சு. இப்ப கொடுத்தா கூட நாட்டை அண்ணன் கிட்ட கொடுத்தா கூட அழகா இந்த புற்றுநோய் மாதிரி இருக்கிற இந்த திராவிடம், தேசியம், இந்த கட்டமைப்பெல்லாம் உடைச்சு சீக்கிரத்துல இந்த நாட்டினுடைய உங்களுடைய வாழ்க்கை எல்லா தரத்தையும் உயர்த்த முடியும். கொடுக்கலனா யாருக்கு இழப்பு? நம்ம நாட்டு இந்த நிர்வாகத்தை அவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சரை ஆக்கலனா யாருக்கு இழப்பு? அண்ணன் சொல்லிட்டாரு, பிறவி கடமை, நான் கத்தியாவது சாவேன், நீங்க வீழ்ச்சிக்கிட்டா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு சேவை செய்ய நான் தயாரா இருக்கேன், என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இப்படி எல்லாம் செய்வேன்னு சொல்றாரு. ஒரு தலைவரை சொல்லுங்க. அண்ணன் பொருளாதாரம் பத்தி பேசணும்னா பேசுவார், அதுக்கு சிரிக்கிறான். ஆடு மாடு சொன்னா இவன் நினைப்பலாம் எப்படி தெரியுமா? ஆடு மாடுனா பிற்போக்குக்கு போயிடு, குலத்தொழில் ஆயிப்போச்சு. எப்படி இது மாதிரிலாம் சிந்திக்கிற? அப்புறம் திராவிடன் எப்படி நீ சொல்ற? நீ திராவிடனா முற்போக்குன்னா, திராவிடனா நீ என்ன சொல்லி எங்களுக்கு கத்து கொடுத்த? இப்பதான் தெரியுது. அணில் குஞ்சம் பார்க்கும் போது தான் திராவிட ஆட்சி தான்டா சூப்பர் ஆட்சி, நீங்க வளர்த்து விட்டோம் தான். இன்னைக்கு 7ஆம் அறிவு சூர்யா படத்துல வில்ல மாதிரி இந்த கண்ணை பார்த்தா கனெக்ட் ஆகுறான் பாரு, இப்படி பார்த்தோன்னா அவன் எகிருவான், மேல போவான், அப்படியே சுத்துவான், நாடு நாசமாக்குவான். அதுக்கு ஒரே சாட்சி திராவிடனுடைய ஆட்சியை தாவேகா கட்சியினுடைய சாட்சி. அவன் வளர்த்தது யாரு? வளர்த்தது யாரு? இப்போ இந்த இப்பதானப்பா இந்த காலகட்டத்தில் தான் நீ இருக்க. திராவிடம் இதை செஞ்சது அதை செஞ்சது ஒரு அம்மா சொல்லுது, நாங்க அக்காவும் இருப்போம், நாங்க தங்கச்சியாவும் இருப்போம். அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். இப்ப இதெல்லாம் யார் ஆச்சுல மக்கள் பெண்கள் பேசுறாங்க, எங்களுக்கு கோபம் வருமா வராதா? எங்க அண்ணன் பாருங்க நாகரிகமா கடந்து எங்க அண்ணனை பேசுறதுனா நாங்க வச்சிருக்கோம். நாங்க பேசுறா நீங்க தாங்க மாட்டீங்க ராஜா, நீங்க என்ன நல்லா பேசுனீங்க, எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா எங்க அண்ணன் எங்களை அடக்கி எங்களை வளர்த்து ஒழுங்கா இந்தக்கான அரசியல் நம்ம வரல, எதிரிவா இல்ல, எதிரி இவங்களா இல்ல, எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. நாங்களும் தெளிவா தான் இருக்கோம். இப்ப பேசுங்களேன், டிவிக்கு அரசியல் வந்து இந்த நாட்டுக்கு வந்தா உங்களுக்கு நன்மை நடக்குமா? திரைக்க வச்சு மட்டுமே போதுமா நாடு ஆள்றதுக்கு? அவருடைய கருத்து சொல்லுங்க. ஒரு கட்சிக்கு தலைவன், தத்துவம், தம்பி, அது இருக்கிற 3 இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. தலைவன் இருக்கிற கட்சி ஒண்ணு சொல்லு, நீ தத்துவம் இருக்கிற கட்சி ஒண்ணு சொல்லு. தத்துவம் இருக்கா சொல்லு, என்ன தத்துவம் கேட்டு பாரு, சொல்ல தெரியாது. இன்னைக்கு இந்த தலைவர் இருப்பான், நாளைக்கு வேற தலைவர் இருப்பான், அது அதிமுக திமுக எல்லாம் சாட்சி. பொது உடைமையில தலைவன் இல்ல, தத்துவம் இருக்கு, தொண்டர்கள் வர்றதில்ல, பொது உடைமைக்கு தேவையில்லை, நிறைய பேசுவோம். எங்களுக்கு வந்து நீங்க வந்து வாக்கு செலுத்த வேண்டியது உங்களுடைய கடமை, போட்டா உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரியான வேட்பாளர்கள் கிடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கட்சியும் இனிமேல் ஒரு கட்சி வந்து இவனுங்களுடைய திட்ட சூழ்ச்சி, இவனுடைய எல்லா விதமான கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறையை தாண்டி 15 வருஷம் கழிச்சோம். இன்னைக்கு புது உத்வேகத்தோடு
நாங்க களமாடி இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வந்து தமிழனை தமிழாக்கி தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமா ஆக்கிற வரைக்கும் நாட்டுக்கு எங்களுடைய பொருளாதார தத்துவம் உலகம் முழுவதும் அண்ணன் சொல்றது செல்லுபடியாகும். ஏன் அந்த நிலம் அந்த வளம் சார்ந்த தொழிற்சாலையை அதே இடத்துல வைப்பேன். யார் சொல்லியிருக்கா நீங்க சொல்லுங்க. பேசிட்டே இருக்கலாம். நாம் தமிழர்ல அண்ணன் அவ்வளவு பேரை வளர்த்து விட்டுருக்காரு. வாய்ப்பு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. மறக்காம அக்கா வெண்ணிலா தாயுமானன் அவர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து நீங்கள் மாற்றத்துக்கு ஆனவர்கள் என்று மீண்டும் உறுதி செய்யுங்கள். 36 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. இந்த முறை உயர்ந்து வரும்பொழுது எங்களுக்கு புது உத்வேகம் வரும். நன்றி, வணக்கம்.